ஜனநாயகன் திரைப்படம் தியேட்டரில் வெளியாவதற்கு முன்பாகவே சமூக வலைதளங்களில் HD தரத்திலான பிரிண்டுகள் நேற்றைய தினம் கசிந்திருக்கின்றது. இதனால் படக்குழு மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பச்சு, TJ மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்தை வினோத் அவர்கள் இயக்கியிருக்கின்றார். இந்த திரைப்படத்துக்கு அனிருத் அவர்கள் இசையமைத்தும் இருக்கின்றார். இந்த திரைப்படம் பகவந்த் கேசரியினுடைய ஒபிஷியல் ரீமேக்காக கருதப்படுகின்றது. இந்த திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக இருந்த நிலையில் இந்த திரைப்படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் தணிக்கை வாரியத்தில் இருந்து படக்குழுவுக்கு கிடைக்காத காரணத்தினால் இத்திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி தள்ளி வைப்பு செய்யப்பட்டிருந்தது. மேலும் தணிக்கை சான்றிதழை பெற்றுக்கொள்ளும் முகமாக படக்குழு மேற்கொண்ட நீதிமன்ற வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற நிலையில் தற்போது இந்த திரைப்படத்தின் HD பிரிண்ட் லீக்குகள் இப்போது நேற்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. இதன் காரணத்தினால் சமூக வலைதளங்களில் இப்படக்குழு பெரிதும் அதிர்ச்சிக்கு ஆளாகியதோடு தளபதி ரசிகர்களும் தமிழ் சினிமா ஆவலர்களும் செயற்பாடுகள் குறித்து பெரும் விமர்சனத்தை முன்னோக்கி வருகின்றனர். ஜனநாயகன் திரைப்படத்தின் முழு காட்சிகளையும் சிறு சிறு பகுதிகளாக துண்டாக்கி முக்கியமான காட்சிகளையும் இப்போது சமூக வலைதளங்களில் HD தரத்திலான பிரிண்டை பதிவு செய்து உள்ளனர். இது விஜய் அரசியலுக்கு வந்ததன் நோக்கம் காரணமாக அவரை பழிவாங்கும் நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சதி செயற்பாடு என்ற மாதிரியும் சமூக வலைதளங்களில் இப்போது பேசப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த திரைப்படத்தின் அன்ஒபிஷியலாக வெளியாகிய காட்சிகளை சமூக வலைதளங்களில் பகிர்வர்களும் அதே மாதிரி அதனுடைய லிங்குகளை ஷேர் பண்ணுவர்கள் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இத்திரைப்படத்தின் தயாரிப்பு நிறுவனமான KVN ஸ்டுடியோ அதிரடியாக அறிவித்திருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படத்தின் காட்சிகள் வெளியாகுவது குறித்து வினோத் இயக்குனர் அவர்கள் மிகுந்த மன வருத்தத்தை தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த திரைப்படத்தில் பலரின் கடின உழைப்பின் காரணமாக இந்த திரைப்படம் வெளியாக இருக்கும் நிலையில் அவர்களுடைய உழைப்பை இது அவமதிப்பதாக கருதப்பட்டு வருகின்றது.